பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு குனியமுத்தூரில் வினா விடை வங்கி புத்தகத்தை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குனியமுத்தூர் பகுதி கழக அலுவலகத்தில் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா வினா விடை வங்கி புத்தகங்களை முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வழங்கினார். புத்தகங்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணியுடன் குழுவாக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். மேலும் விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கூறுகையில், அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய மகளிரை சார்ந்தவர்களுக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி இந்த வினா வங்கி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி 21 வருஷமா நம்ம கொடுத்திருக்கிறோம். 21 ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒதுக்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க நம்மளால போறீங்க, நம்மளே நிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரிவாங்க, நம்மளால பார்க்க ஒதுக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ரிட்டையர் ஆனவங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் வச்சுதான் ஒரு குழுவாக அமைத்து இந்த வினா வங்கி புத்தகத்தை ரெடி பண்றோம். இது கிட்டத்தட்ட 6 மாதமா ரெடி பண்ணுவாங்க. வருஷம் இது மிக சிரமப்பட்டு ரெடி பண்ணி தரோம். 21 வருஷமா கொடுத்துருக்கிறோம். இது கொடுத்த பின்னால் 10th ஸ்டூடெண்ட் சரி, +2 ஸ்டூடெண்ட் சரி, எக்ஸாம் எழுதி நிறைய போன் வரும். 10th ஸ்டூடெண்ட் 90 மார்க் இதுல வந்தது, அதே போல 10th ஸ்டூடெண்ட் 180 மார்க் இதுல வந்தது போட்டு இந்த புக்கு படிச்சோம் வந்து போட்டு போன் பண்ணி நன்றி சொல்லுவாங்க. அப்படி வந்து இந்த புக்கு சிறப்பா இதில் இருந்திருக்குது, நல்லபடியா நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கேட்டு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக பள்ளி கல்விக்கு நிதி ஒதுக்கி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காலனியிலிருந்து மடிக்கணியை வரை அப்படி அம்மா தான் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலையில்லா பாட புத்தகத்திலிருந்து எல்லாம் என்னென்ன தேவை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனால் அதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களும் பள்ளி கல்விக்கு தேவையான நிதியை ஒதுக்கி தந்துள்ளார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும். நம்ம தொகுதியை பொறுத்தவரை எல்லா ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். குடியிருப்பு ஸ்கூலா இருந்தாலும் எல்லா ஸ்கூல் பில்டிங்கும் தேவையான பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். தொகுதி முழுவதும் எங்களுக்கு இடம் பண்ணி கொடுத்துருக்கோம். பெஞ்ச் டெஸ்க் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. பெற்றோர்கள் மறக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா ட்ரெஸ் போடணும், உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அவங்க சிரமப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க, தேவையானது வாங்கி தராங்க. அப்ப எதுக்காக நல்லா படிக்கணும். அது மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க. இதுக்கு மேல அப்படி இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நல்லா சொல்லி தராங்க, அவங்களையும் மதிக்கணும். அது மட்டும் இல்லாம பெற்றோர்களையும் முதலில் மதிக்க வேண்டும், டீச்சர்ஸ் மதிக்கணும். அது மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா பிற்காலத்துல ஐஏஎஸ் வரணும், நீங்க ஐபிஎஸ் வரணும், இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா வரணும், எம்பிபிஎஸ் டாக்டரா வரணும், ஒரு பொறியாளரா வரணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக உங்க பெற்றோர்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க கேட்டது வாங்கி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நன்றாக படிக்க வேண்டும். அப்பதான் நாங்கெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா ஆணிவரை கட்டி கொடுத்துறாங்க. நேற்று திறந்து வச்சோம். ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். இன்டர் பில்டிங் கிளாஸ் ரூம் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வசதி இல்லாத மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்யணும். அம்மா ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஃப்ரீயா நடத்துறோம். டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் நடத்துறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களா இதெல்லாம் சிறப்பான முறையில் படிச்சு பயன்பெற வேண்டும் என்று கேட்டு கண்டிப்பாக எதிர்காலம் உங்கள் கையில் படிப்பது மட்டுமல்ல விளையாட்டுக்கு கவனம் செலுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு 10th +2 வரைக்கும் ஒரு குரூப் நண்பர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி போகும்போது அந்த நண்பர்களும் கடைசியில் இருப்பாங்க. ஆகவே நட்பு முக்கியம், அதோட படிப்பு முக்கியம். பெற்றோர்கள் எதுக்காக நினைச்சு பார்க்கணும், விளையாட்டு முக்கியம். ஆகவே சிறப்பான முறையிலே படிக்க வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும் சொல்லி இன்றைக்கு கல்விக்காக அதிக திட்டங்கள் இருந்த எடப்பாடி அவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பகுதி கழகத்திற்கும் இதையெல்லாம் சிறப்பான முறையிலே தொடர்ந்து ஏற்பாடு செய்யக்கூடிய லட்சுமி ஆனந்தனுக்கும் அவருடைய பிரதருக்கும் 2 பேருக்கும் இரட்டையர் மாதிரி நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி
நாடோடி மன்னன் அப்படி சொல்லிக்கலாம்ல. அந்த மாதிரி இரட்டையர் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் இன்னைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தம்பிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி